முருகன் அல்லது சுப்பிரமணியர் என அழைக்கப்படும் தமிழ் கடவுள் முருகன் தெய்வீக பாதுகாப்பு, ஞானம் மற்றும் வீரத்தின் கடவுளாக அடியவர்கள் வழிபடுகிறார்கள். முருகனின் கதைகள் பலவாக உள்ளன. அவற்றில் முக்கியமானது ஸ்கந்த புராணத்தில் இடம்பெறும் வேலின் வரலாறும் முருகனின் பிறப்பும் ஆகும். முருகன் சிவபெருமானும் பார்வதியும் பெற்ற மகனாகியுள்ளார். தாரகாசுரன் எனும் அரக்கனை அழிப்பதற்காக முருகன் பிறந்தார். தாரகாசுரன் மூலாமணிக்கு இறையாண்மை செய்ய நினைத்தபோது சிவன் பின் விரோதியாக போய் அரக்கனை அழிக்க திரியங்கனி மூன்றையும் உருவாக்கினார். ஆனால் தாரகாசுரனின் ஞானத்தை மட்டுமே அழிக்க முடியும் என்று அறிந்த சிவன் தன்னுடைய 6வது முகத்தில் இருந்து 6 புகை வடிவங்கள் வெளிப்படச் செய்தார். இந்த 6 புகைகள் 6 குழந்தைகளாக தோன்றி பின்னர் அவை ஒன்றிணைந்து முருகனாக உருமாறின. இந்நிலையில் முருகன் தன்னுடைய வேலின் மூலம் தாரகாசுரனை அழித்து உலகத்திற்கு அமைதியையும் நீதி நிலவச் செய்தார். வேலின் தன்மையை முருகன் தன்னுடைய தாய் பார்வதியிடம் இருந்து பெற்றார். இது அவரது ஆயுதமாக அமைந்தது. முருகன் திருச்செந்தூரில், பழனிமலை, திருப்பரங்குன்றம் மற்றும் சுவாமி மலை போன்ற பல புனித தலங்களில் வணங்கப்படுகிறார். முருகன் கல்யாணம் தேய்வானையுடனும் வள்ளியுடனும் நடைபெற்றது. தமிழர்களுக்கு மிகுந்த பற்று கொண்ட கடவுளாக முருகன் தைப்பூசம் மற்றும் கந்த சஷ்டி போன்ற விழாக்களில் மிகவும் சிறப்பாக வழிபடப்படுகிறார்.